இது பெரியார் மண்ணா அப்படின்னு ஏன் கேட்குறோம்? இது பெரியார் மண்ணாக இருக்கணுங்கிற ஆட்சி இருந்தாதான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. கொள்கை இருக்குல்ல. பெரியார் படத்தை மாநாட்டு முகப்பில் வைப்பதற்கு கூட முதுகெலும்பில்லாத தலைவர்களை நீங்க எப்படி கொள்கையாளர்னு சொல்லுவீங்க? சமீப காலமா ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் நடத்துறவங்க யார், அவங்க பின்னணி என்ன, இது எல்லாமே திராவிட கருத்துக்கு எதிரானவங்க செய்யற வேலை. நேத்து கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு. எந்த லேடி சூப்பர் ஸ்டாரை கொண்டு போய் அங்க இறக்குங்க, இதை விட பெரிய கூட்டம் வருதா இல்லையா பாருங்க. முதல்ல அந்த பின்னாடி வர்ற பையங்களை இப்படி வராதிங்கப்பான்னு சொல்றதுக்கு கூட அறிவில்லாத ஒருத்தர். ஏன் சொல்லுங்க, அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார். ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேர்ல ஒருத்தர் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி கட்சிகள் சுற்றும் வாலிபன். அவர் வதந்திகளை மட்டுமே பரப்புனதுக்காக கண்டிக்கப்பட்டவர். அந்த கட்சியில இருந்து வெளியில அவர் இப்ப எங்க நிக்கிறாரு? திருப்பரங்குன்றத்துல நிக்கிறாரு. மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல. விளாத்திக்குளம், பொள்ளாச்சி, எந்த இடத்தில் இப்படி ஒரு குற்றம் நடந்தாலும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும், குறிப்பாக கட்சிக்காரங்களா இருந்தாலும், முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். முதல்ல எளிமையா சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிகளை நான் பார்க்குறேன். ஒரு நாட்டினுடைய வளம்ங்கிறது பள்ளி குழந்தைகள் தான், அடுத்து கல்லூரி மாணவர்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் அதிகரிச்சிருக்கு. பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண கிராமம், சாதாரணன்னு சொல்கிறதை விட மிக எளிமையான ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அந்த கிராமத்தினுடைய அரசு தொடக்க பள்ளியில் காணொளி காட்சி இடிவி, நம்முடைய ஸ்மார்ட் டிவி மூலமாக அங்கே பாடம் நடத்தப்படுது. அதை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்த கிராமத்து பள்ளியில் தான் இருக்கமா அப்படின்னு ஒரு வியப்பு. அந்த மாணவர்கள் +2க்கு வராங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, நீ வெறும் மாணவன் இல்லை, உனக்கு ஒரு கனவு இருக்கணும், நீ என்னவாக போகிற அப்படின்னா நான் முதல்வன் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை கற்றுக் கொடுத்த முதல்வரை ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு அவர் பேரோட சொல்கிறோம். முதல்வர் மக்களுக்கு ஸ்டாலினா சாதாரணமாக இருக்கார், மாணவர்கள் நான் முதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாடு. இப்படி ஒரு அழகான வளர்ச்சியை இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நாம் பார்க்க முடியாது. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நிறைய இந்த தெருக்கூத்து கழைக்கூத்து இதை நடத்துகிற இடத்துல அந்த குழந்தைங்களை பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஒரு கேள்வி வரும், இந்த பிள்ளைங்கெல்லாம் பயிற்சி கொடுத்தா ஒலிம்பிக்கில் போய் சாதிப்பாங்களே, அவங்க எப்படியெல்லாம் அந்த உடம்பை வளைச்சி ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க, ஏன் இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்படி நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு ஒரு துணை முதல்வர் வந்தார், அவர் பெயர் உதயநிதி. அந்த குழந்தை அந்த பெண், சிறு பெண் இன்றைக்கி பேசுகிறாங்க, நான் இந்த கழைக்கூத்தாடியாக இருந்த ஒரு பெண் இன்னைக்கு ஒலிம்பிக்கில் போய் இப்படிப்பட்ட பெருமையோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த மாற்றத்தை உண்டாக்கிய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது மிக இயல்பானது. கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பெருமைகள், பூம்புகார், வள்ளுவர் கோட்டம், குமரியில் வள்ளுவர் சிலை, இதெல்லாத்தையும் உருவாக்கினார். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுடைய வரலாற்றை மீட்கிறார் கீழடியில். அது வரலாற்று பெருமைகளை காப்பாற்றிய காலத்திலிருந்து வரலாற்றை நிறுவ வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்கும். இப்போ இந்த கீழடியுடைய பெருமையை ஏற்றுக்கொள்வதில் ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவங்க கீழடியின் பெருமையை இந்தியாவின் பெருமையாக பார்க்கல. அதனால தான் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு
நம்முடைய முதல்வர் சொல்கிறார். அயலக தமிழர்கள் இதுக்குன்னு ஒரு தமிழர்கள் இங்கே இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு எந்த நாட்டில் வாழுகிற தமிழர்களுக்கும் நமக்கான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கு எதிராக இருக்கிற ஆட்சி என்ன செய்யுது? பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், பர்மாவில் அடிபட்ட இந்துக்கள் இந்தியாவுக்கு வரலாம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம். ஆனால் இலங்கையில் இருந்து வந்த இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க தமிழர்கள். அவங்க வேணால் இந்துக்கள்னு சொல்லிக்கலாம், நாங்கள் அவங்கள பார்க்கல, அவங்க தமிழர்கள், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது. இது டெல்லி மாடல். தமிழ்நாட்டிலேயே வந்து இங்கேயே தங்கி பிழைத்து வாழுகிற இலங்கையில் இருந்து வந்த தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது திராவிட மாடல் முதல்வர். அதனால் இந்த ஆட்சி தொடரணும். ஒரு ஆட்சிங்கிறது நடத்துவதற்கு ஒரு நல்ல கொள்கை இருக்கணும், நல்ல இயக்கம் இருக்கணும், நல்ல தலைவர் இருக்கணும். இதை தான் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு புத்தர் சொன்னார். இந்த மூன்றும் இருக்கிற ஒரு இயக்கத்தை பார்த்து தான் நீங்கள் ஏன் அதை செய்யலை, நீங்கள் ஏன் இதை செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா இது பெரியார் மண்ணா அப்படின்னு ஏன் கேட்குறோம்? இது பெரியார் மண்ணாக இருக்கணுங்கிற ஆட்சி இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. எதிரில் இருக்கவங்களுக்குலாமும் கொள்கை இருக்குல்ல, எதிரில் இருக்கவங்களுக்கு கொள்கை இருக்குன்னு அவங்க சொன்னால் அவங்களையும் கேட்கலாம், அவங்க சொன்னால் நம்ம கேட்கலாம். ஆனால் அவங்களே அப்படி இருக்கிறதாக சொல்லலை. பெரியார் படத்தை மாநாட்டு முகப்பில் வைப்பதற்கு கூட முதுகெலும்பில்லாத தலைவர்களை நீங்கள் வந்து எப்படி கொள்கையாளர்னு சொல்லுவீங்க? அவங்கள கொள்கையாளர்னு நம்ம எதிரில் நிறுத்துறதுக்காவது தகுதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அடுத்த செய்திக்கு வந்தீங்கன்னா, வெறுப்பில்லாத அரசியல் தான் பண்பாடு. வெறுப்பில்லாத அரசியல். நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தில் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை அப்படிங்கிறத, ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையாத அப்படிங்கிற இன்னொரு மொழியை பற்றி சொல்லுகிற அந்த வசை வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் கலைஞர். அதனால தான் அந்த மொழியை மதிப்பவர்கள் கூட தமிழ்த்தாய் வாழ்த்தை மனமு வந்து பாடுகிறார்கள். ஆனால் இதுக்கு நேர் எதிராக வந்தே மாதரம் பாட்டை பாடு, அதில் இந்திய தாயை காளி துர்கா உங்களை காலி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பாடு, அதை நீயே பாடு என்று வெறுப்பை வளர்ப்பது ஆரிய மாடல், டெல்லி மாடல். இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அமெரிக்கா வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கும். அவங்க நினச்சாங்க, இல்லை கொஞ்சம் வளர்ச்சி வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமே, இப்போ இருக்கிறவர் தீய சக்தியோ இன்னொருத்தர் வந்தால் தூய சக்தியோ நினச்சி தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி வந்து உலகம் பற்றிக்கிட்டு எரியுது, இரவு படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, காலையில் எந்த நாடு எரியுமோங்கிறத விட பல பேருக்கு அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு எரியுமா, ஹோட்டலுக்கு போனால் இட்லி கிடைக்குமாங்கிற கேள்வி வந்தது. இதுக்கு என்ன காரணம்? நல்லா போய்கிட்டு இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட ஆட்களை நோக்கி சில பேர் ஓடுனா அந்த நாடு என்னாகும், உலகத்துக்கு என்ன ஆகுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகையினால தமிழ்நாடு அமைதியாக இருக்குது. சுயமரியாதை, சமத்துவம், பெண் விடுதலை, இதை நோக்கி நாடு நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை இன்னும் தொடர்ந்தால்தான் முழுமை பெற முடியும். மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ அந்த சூழல்களில் நிறைய இடங்கள்ல மிஸ் ஆயிடுச்சா? நிர்வாக ரீதியில் திமுக அரசு சில இடங்கள்ல கோட்டை விட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைங்கிறது ஆண்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து. தனியாக போக முடியல, சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாலியல் தொல்லையிலிருந்து கொலை வரைக்கும் நடக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த குற்றங்களில் ஈடுபட்டவங்க யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவாங்க, தண்டிக்கப்படுறாங்க. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றத்தில் உடனுக்குடன் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 30 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடப்பட்டு
மிக கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் விளாத்திக்குளம் அந்த அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை வந்து கண்டிப்பாக யாராலும் உலகத்தில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கொடுமை. ஆனால் அந்த ஆளை பிடிச்சிட்டாங்கல்ல. எவ்வளவு தீவிரமாக எந்த ஒரு அழுத்தம் அரசு கொடுத்தால் காவல்துறை வந்து அவ்வளவு விரைவில் நடவடிக்கை எடுத்து அந்த குற்றம் செய்தவரை இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. மிக விரைவில் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். பொள்ளாச்சி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வீடியோக்களும் அதில் பாதிக்கப்பட்ட பெண்களும் வழக்குகளும் அவ்வளவு பேரும் தண்டிக்கப்பட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த ஒரு கொடுமையும் அதில் ஈடுபட்ட நபரும் உடனடியாக எல்லாரும் பேசினது தான், உடனடியாக தண்டிக்கப்பட்டார். எந்த இடத்தில் இப்படி ஒரு குற்றம் நடந்தாலும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக கட்சிக்காரங்களாக இருந்தாலும், உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இருக்குது. இது ஒன்று தான் நாம் மற்ற இடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்றைக்கு திமுக ஆட்சியினால் கிடைச்சிருக்கிற பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு குற்றங்கள் மட்டும் கிடையாது, சமூக ஒழுங்கு சார்ந்த குற்றம். நீங்கள் என்னைக்கு ஒரு ஆம்பளை பையனை அவன் ஆம்பளை அவன் அப்படி தான் இருப்பான், ஆம்பளை அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, ஆம்பளைக்கு சுத்தம் கிடையாது, ஆம்பளைக்கு கட்டுப்பாடு கிடையாது, நீங்கள் தான் பொம்பளையை பத்திரமா வச்சுக்கணும், பொண்ணுங்க தான் அடங்கி ஒடுங்கி வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 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 ஒவ்வொரு குற்றத்திலையும் ஆண்களை ஈடுபடுத்துகிற அல்லது நியாயப்படுத்துகிற இந்த சமூக மனநிலை மாறினா மட்டும்தான் இந்த குற்றங்கள் முழுமையாக ஒழியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. திராவிடம்னு பேசி சாதி ஒழிப்புக்காக பேசக்கூடிய இயக்கம் ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து எழும்புது. அதற்கு வந்து கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க குரல் கொடுக்க மாட்டாங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இப்பயும் வேட்பாளர்கள் நியமனத்துல சாதி பார்த்து தான் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த வேட்பாளர்கள் இப்ப திமுக கூட்டணி சார்பில் இறங்கி இருக்கிற வேட்பாளர்கள்லையும் லிஸ்ட் போட்டு அந்தந்த ஏரியால யாரு பெரிய ஆட்களோ அவங்கள இறக்குறது, திருச்சினா நேரு, திருவண்ணாமலைனா வேலு அப்படின்னு போடுறாங்க. இப்ப இன்னொரு பக்கத்துல வந்து வரவங்க ஒரு ஃபேக்டர், இன்னொரு பக்கம் எல்லாருமே சாமானியர்கள், உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வராங்கிற அந்த விமர்சனம். இதெல்லாம் எப்ப அப்ப பிரேக் ஆகிறது, இளைஞர்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் தான் இன்னொரு ஃபோர்ஸ் தேடி போறாங்களா? முதலாவது, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த தேர்தல்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேர்தல். இது வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் நடக்கிற காலம் அல்ல. உங்க சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல், ரொம்ப முக்கியமான வரலாற்று ரீதியில முக்கியமான தேர்தல், கடைசி நம்பிக்கை, அந்த மாதிரி தேர்தலாம் இல்ல. நீங்க இது யாரோ ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு அதையே திரும்பி திரும்பி எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இல்லையா? அவர் நேத்து கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு. நீங்க நாங்க வேணா போட்டிக்கு நீங்க வந்து எந்த லேடி சூப்பர் ஸ்டாரை கொண்டு போய் அங்க இறக்குங்க, இதை விட பெரிய கூட்டம் வருதா இல்லையா பாருங்க. எந்த லேடி சூப்பர் ஸ்டாரை வேணாலும் கொண்டு போய் இறக்குங்க, இதை விட கூட்டம் வரும். முதல்ல என்னங்க, ஒரு நம்ம அரசியல் பேசுகிறோம். இந்த அரசியலில் திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து என்னமோ அவருக்கு எழுதி கொடுத்த டைலாகை பேசுகிறாரு. அவர் டைலாக் மட்டும் பேசுகிறாரு. முதல்ல அந்த பின்னாடி வர்ற பையங்களை இப்படி வராதிங்கப்பான்னு சொல்கிறதுக்கு கூட அறிவில்லாத ஒருத்தர், சரியா? அவர் சொன்னால் கேட்காத தொண்டர்கள். ஏன் சொல்லுங்கள், அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார். அதான் அவருடைய புகழ்பெற்ற வசனம். இப்படி ஒருத்தரை வந்து ஒரு தலைவர்னு அவரும் நம்புகிறாரு. அவரை தலைவர் ஆக்கின ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஷா பாயோட பாதுகாவலர்கள் மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி கட்சிகள் சுற்றும் வாலிபன். அவர் ஒவ்வொரு கட்சியாக புறப்பட்டு வந்திருக்காரு. எந்த கட்சியவும் அவரால் கை வைக்க முடியாமல் அவருக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது ஒருத்தர் வந்து பிஜேபியினுடைய ஐடி விங்கில் இருந்து வதந்திகளை மட்டுமே பரப்புனதுக்காக கண்டிக்கப்பட்டவர். அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்து அவர் இப்போ எங்கே நிற்கிறாரு, திருப்பரங்குன்றத்தில் வந்து நிற்கிறாரு. மூணாவது முக்கியமான நபர் வந்து வருமான வரித்துறை அதிகாரி. இவர் வீட்டை இன்கம் டேக்ஸை ரெய்டு பண்ணவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் அடுத்து இந்த கட்சியில் வந்து கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஆகிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்க.
இதுக்கு இவர் தலைவராக இருக்கிறாரு. இதை வந்து நீங்கள் அவர் பேசினாரு அப்படின்னு ஒரு அரசியல் ஆலோசனையில் அதை பற்றி நம்ம பேசுகிறதே ஒரு நகைச்சுவையாக தான் நான் பார்க்குறேன். சரியா? கூட்டம் வருது, நான் இல்லைன்னு சொல்றேன்னா அவங்கெல்லாம் உங்க பக்கம் திருப்புறதுல ஒரு மிஸ் ஆயிடுக்குங்கிற ஆராசா அவர்கள் சொன்ன மாதிரி இல்லைங்க. அதாவது இளைஞர்களை வந்து நம்ம இந்த பக்கம் அரசியல் படுத்தலையா அப்படிங்கிற கேள்வி வந்து எங்க எல்லாருக்கும் இருக்கு. நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்? அவங்கள வந்து நம்ம எப்பவுமே குறை சொல்ல முடியாது. அப்போ எங்கே அவங்கள இந்த அரசியல் பக்கமாக இழுக்கிறதுல என்ன இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் அதுக்காக இன்றைக்கி இளைஞர்களுடைய வளருகிற கலாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு சொல்லுக்கும் நல்ல வார்த்தை கிடையாது. முதல்லலாம் காதல்னு சொல்கிறதையே கெட்ட வார்த்தை மாதிரி பயந்துக்கிட்டு பேசுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரே 4 எழுத்து தான் எல்லாத்துக்கும். அமெரிக்க அதிபர்லேருந்து சாதாரண நபர் வரைக்கும் அதை தமிழில் சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதை ஒரு கலாச்சாரம்னு நீங்கள் எடுத்துக்குவீங்களா? இந்த கலாச்சாரம் வளர்ந்ததுக்கு என்ன காரணம்? அவங்க கையில் ஃபோன் இருக்குது, ஃபோனுக்குள்ளே யாரோ வராங்க, அவங்க மூளையை எது எடுத்துக்குது. கண்டிப்பாக நம்ம எப்படி இருக்கோன்னா, வீட்டில் பெற்றோர் சொல்லுவாங்க பாருங்கள், என் பையன் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறான், அம்மா அதான் ஆபத்து, பெருமைப்படாத, அவன் எதில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படியாக நாம் நம்ம படிக்க வைக்கிறோம், இவ்வளோ திட்டங்கள் கொடுக்குறோம், பையங்க வளர்கிறாங்க, பொண்ணுங்க படிக்கிறாங்க, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க மூளைக்குள்ளே இந்த கல்ட்டு போயிருக்குங்கிறது நம்முடைய குறைபாடா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஆனால் அதை ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு அவங்க போகிற மாதிரியாக நம்மளாக கற்பனை பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் முக்கியம். இந்த சாதி ரீதியில வேட்பாளர்கள் நிப்பாட்டுறது அதை தொடர்ந்து விமர்சனமா வைக்க, சாதியை பொறுத்த வரைக்குங்க தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் ஆரம்ப காலத்திலிருந்தே அந்தந்த பகுதியில் செல்வாக்குள்ளவர்களை தான் நிறுத்துகிறாங்க. இது பழக்கமாகவே இருக்குது. இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற இடத்துல திமுகவோ மற்ற எந்த அரசியல் கட்சியுமோ ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தேர்தலில் வெற்றி பெறணும், அந்த திட்டங்களை கொண்டு வரணும். இதுதான் அடிப்படை. நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. சமீப காலமாக ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் அதிகமாக நடக்குது. நடத்துகிறவங்க யார்? அவங்க பின்னணி என்ன? அவங்க நோக்கம் என்ன? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? இது எல்லாமே திராவிட கருத்துக்கு எதிரானவங்க செய்கிற வேலை, திராவிட தத்துவத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்கிற வேலை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம ஏன் திமுக வேணும், ஏன் முதல்வர் ஸ்டாலின் தொடரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் விளக்கம் சொன்னார். திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு அரசு அப்படின்னா என்ன இலக்கணம்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசுக்கு சேர்ந்ததை பிரித்து கொடுக்கணும், வகுத்து கொடுக்கணும், பிரித்து கூட இல்லை, எப்படின்னு வகுத்து கொடுக்கணும். இதை 2 மாதிரியாக வகுக்கிறாங்க. ஒன்று மோடி அரசு பிஜேபி மாடல், டெல்லி மாடல். எப்படி வகுத்து கொடுக்குதுன்னா, மொத்தமாக சேர்ந்ததெல்லாம் 10 பணக்காரனுக்கு பிரித்து கொடுக்குது. கடன் தள்ளுபடி, இவர் நீங்கள் யார் அதானியா, உங்களுக்கு ஒரு 8000 கோடி தள்ளுபடி, நீங்கள் யார் அவர் மச்சானா உங்களுக்கு 6000 கோடி தள்ளுபடி, இப்படி கொடுக்குது. தமிழ்நாடு அரசு 1,30,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாயாக கொடுக்குது. ஒரு கோடியே 30 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாயாக கொடுக்குது. இதுக்கு பேர் தான் வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறது. அதுக்கு எதிராக இன்றைக்கி கேஸ் போடுறவங்க இருக்காங்க, ஃப்ரீபீஸ் அப்படின்னு அதை பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் பேசுகிறவங்க எல்லாரும் 100% பேர் வரி ஏமாத்துறவங்க. ஆனால் இந்த ஃப்ரீபீஸ் வாங்குகிற மக்களுக்கு ஏமாற்ற தெரியாது. அவங்க வாங்குகிற சோப்பு, தேங்காய் எண்ணெய், அரிசி, புளி வரைக்கும் வரி கட்டுறவங்க. ஆகையினால வரி கட்டுகிற மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் 1,30,00,000 பேருக்கு வகுத்து கொடுக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசு. அதனால் அது தொடரணும்னு சொல்கிறோம்.